வணக்கம் அனைவருக்கும். හැමදිනාටම ආයුබෝවන්. வணக்கம். வணக்கம். இன்றைக்கு என்னோட முதலாவது லெக்சர் இன்ட்ரடக்ஷன். இந்த கோர்ஸ் என்ன, இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு லைட்டாக இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறேன். அடுத்ததாக இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே தானே, அதனால் சிங்களத்தில் கொஞ்சம் சில வாக்கியங்கள், சில ஃப்ரேசஸ் வந்து நாங்கள் டச் பண்ணி பார்ப்போம். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எப்படி செய்யலாம் என்று நான் சொல்லித்தரேன். அடுத்ததாக பேசிக் கமாண்ட்ஸ், கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில கமாண்ட்ஸ் இருக்குது, வேர்ப்ஸ் இருக்குது, அதுகள் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னை பற்றி சொன்னால் இருக்கிற சில பேருக்கு என்னை பற்றி தெரியும், சில பேருக்கு தெரியாது. நான் குமார் இந்திரஜித். நான் நேட்டிவ் சிங்கிலிஷன் ஏன் போட்டேன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் என்று தான். நான் வந்து ஜாஃப்னா கேம்பஸில் ஒரு கிராஜுவேட், ஸ்பெஷல் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அத்தோடு நான் அது முடிய ஜாஃப்னா கேம்பஸ், அப்புறம் வவுனியா வளாகம், பிகாஸ் ஜாஃப்னா கேம்பஸ், ஓப்பன் யூனிவர்சிட்டி, இந்த இடங்களில் நான் கணனி விஞ்ஞானம் படிப்பிச்சேன், லெக்சராக ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ நான் அதுக்கிடையில் இந்த ஸ்ரீலங்கன் ஐசிடி சர்வீஸோட இணைந்து இப்போ ஐசிடி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் வந்து ஒரு நேட்டிவ் சிங்களீஸாக நான் யாழ்ப்பாணத்துக்கு போகும்போது எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு உங்களுக்கு ஒரு லெக்சர் கொடுக்குற அளவுக்கு என்னால் கதைக்க முடியும். ஒரு சிஸ்டம் நான் ஃபாலோ பண்ணேன், அந்த சிஸ்டத்தின் மூலம் தான் நான் இவ்வளவுக்கு கதைக்கிறேன். அப்போ அது உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண தான் நான் இந்த கோர்ஸ் உண்மைக்கும் பிளான் பண்ணினேன். வேலைக்கு வரக்கு முதலே நான் லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்டர் ட்ரெயினராக இப்போதைக்கு ஒரு 1000 பேருக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் லாங்குவேஜ் படிப்பிக்கிறேன். முக்கியமாக இங்கால நான் இப்போ குருநாகல் இருக்கிறதால நான் தமிழ் படிப்பிக்கிறேன். சில பேருக்கு நான் சிங்களம் படிப்பிக்கிறேன். என்னோட யூடியூப் சேனல் இருக்குது. இப்போ வந்து மோர் தேன் நான் 16,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வரப்போகுது. அங்கே நான் அடிக்கடி பாடங்கள் போடுறேன். அதன் மூலம் தான் நான் இந்த கோர்ஸ் கூட இந்த கோர்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷன் அதன் மூலம் தான் கிடைச்சது. சரி, கோர்ஸ் பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோர்ஸ் வந்து ஒரு பேசிக் கோர்ஸ். ஒரு ஆள் கேட்டாங்க, சார் இந்த கோர்ஸ் முடிய நான் அந்த மாதிரி சிங்கள கதைக்க முடியுமான்னு கேட்டாங்க. இந்த மொத்த கோர்ஸ் வந்து 24 hour லெக்சர்ஸ். இது ஒரு ஷார்ட் கோர்ஸ். இதை வச்சு உண்மைக்கும் நான் உங்களை ஒருபோதும் சிங்களம் கதைக்க வைக்கிறேன் என்று பொய்யா உங்களுக்கு ப்ராமிஸ் கொடுக்க இயலாது. இந்த கோர்ஸ் வந்து சிங்களம் கதைக்க ஆர்வம் இருக்கிறவர்களுக்கு மேக்சிமம் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தயாரித்த ஒரு கோர்ஸ் உண்டு. இதில் வந்து நான் கதையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான விடயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் மூலம் சொல்லித்தர போகிறேன். ஸ்பெஷலி ஒன்றுமே தெரியாதாக்களுக்கு கூட இன்னையிலிருந்து இந்த கோர்ஸில் சேர்ந்துருந்தீங்கள் என்றால் கண்டிப்பாக 1 monthக்குள்ள ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். முக்கியமாக இந்த கோர்ஸ் பிகினர்ஸுக்கு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என்னை பொறுத்தவரையில் தமிழாக்கள் சிங்களம் கதைக்கும் போது உச்சரிப்பு தான் அவங்களுக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. இப்போ அதுக்கு நான் என்னோட மேக்சிமம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அந்த ப்ரொனன்சியேஷன்ஸ் நான் உங்களுக்கு வடிவாக சொல்லி காட்டுறேன். சரி, சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ண முடியாது என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு தனிப்பட்ட கிளாஸ். இது ஒரு நிறுவனம் மூலம் நடத்துறது இல்லை. அப்படி செஞ்சாலும் ஒரு 24 hour ஷார்ட் கோர்ஸ்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்க இயலாது. லாங்குவேஜ் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழில் தான் இந்த கோர்ஸ் கண்டினியூ பண்ண போகிறேன். சம்டைம்ஸ் 2வது மாதத்துக்கு வர ஓரளவுக்கு மாறி மாறி சிங்களத்திலையும் தமிழ்லையும் கதைக்கலாம்னு பார்ப்போம். கோர்ஸ் பிளான் வந்து நான் இப்போ 3 மாதத்துக்கு பிளான் பண்ணிருக்கேன். 1வது மாதம் கதைக்க தேவையான பேசிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பேசிக்ஸ் தெரியாமல் கதையை ஸ்டார்ட் பண்ண முடியாது. பேசிக்ஸ் என்று சொன்னால் ப்ரொனன்சியேஷன் ரூல்ஸ், கண்டிப்பாக ப்ரொனன்சியேஷன் ரூல்ஸ் பற்றி ஒரு ஐடியா இருக்கணும். ஐடியா இல்லை, நல்ல பழக்கம் இருக்கணும். காமன் ஃப்ரேசஸ்,
காமன் ஃப்ரேசஸ் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்றதுகள், அதுகள் நம்மட மெமரியில வச்சிருக்கணும். அப்பதான் நாங்க கதைக்கலாம். யோசிச்சு யோசிச்சு கதைக்கலாது. வேர்பல் கமாண்ட்ஸ், கொஸ்டின் பண்றது, எப்படி கொஸ்டின் பண்றது. அடுத்ததாக ப்ரொனவுன்ஸ், நவுன்ஸுக்கு வர ப்ரொனவுன்ஸ், கேசஸ், வேற்றுமை நல்லா படிக்கணும், நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். அது தெரியாம கதைக்கு ஸ்போக்கனுக்கு போக இயலாது. நவுன்ஸ் பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நவுன்ஸ் என்று சொன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்துகளுக்கும் எல்லா உயிர்களுக்கும் சொல்றது எல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும்னு அவசியம் இல்லை. உங்களை சுத்தி இருக்கிறது எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். கனெக்டிவ்ஸ், நம்பர்ஸ், டைம், இந்த மாதிரி ஒரு 10 விடயங்கள் நான் சமரைஸ் பண்ணிருக்கிறேன். இந்த 10 விடயங்களும் பேசிக்கா படிப்பிச்சு தான் இந்த கோர்ஸ்ல செகண்ட் ஹாஃப்ல நாங்க கூடுதலா டயலாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த டயலாக்ஸ் டிஸ்கஸ் பண்ண தேவையான பேசிக்ஸ் அடிப்படையை நான் இந்த முதலாவது, 2வது, 3வது, 4வது லெக்சர்ஸ் மூலம் உங்களுக்கு அந்த நாலேஜ் வழங்குறேன். ஓகே ஓகே. இப்ப கோர்ஸ் தொடங்க முதல் நான் சில முக்கியமான விடயங்கள் என்று சொன்னா நான் அனுபவிச்ச சில விடயங்கள் இருக்கு. நான் அதன் மூலம் தான் நான் இப்படி கதைக்கிறேன். அந்த சிஸ்டம் நான் உங்களுக்கு கொஞ்சம் சமரைஸ் பண்றேன். ஃபர்ஸ்டா வந்து கிராமர் வந்து டீப்பா படிக்கணும் அவசியம் இல்லை. சில வேளை படிக்க வேணும் என்று அவசியமே இல்லை. ஸ்போக்கனுக்கு வரும்போது கிராமர் எங்களுக்கு உண்மைக்கும் தேவைப்படாது. பட் எங்களுக்கு நல்ல ஒரு மெமரி இருக்கணும். ஏனென்று சொன்னா எங்களுக்கு கிராமர் தெரியும் என்று வைங்க, நாங்க அந்த கிராமர் வச்சு நல்ல ஒரு சென்டென்சஸ் உருவாகலாம். பேப்பர் பென் எடுத்து வடிவா யோசிச்சு உருவாகலாம். சில பேர் இருக்காங்க இங்கிலீஷ் கிராமர் எல்லாம் தெரியும், ஆனா இங்கிலீஷ் கதைக்கலதே, ஆனா எழுதுவாங்க. கதைக்கிறது வந்து யோசிச்சு யோசிச்சு கதைக்க இயலாது. நான் எங்க சிங்கள பிள்ளைகளுக்கும் சொல்றேன், யோசிச்சு யோசிச்சு கதைக்க இயலாது. அப்படி என்றா மெமரி தான் எங்களுக்கு உதவும் பாடம் ஆகிறது. சரி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஒரு சின்ன குழந்தை, அவங்களுக்கு கிராமர் எல்லாம் ஒன்றும் தெரியாது. பட் கேட்கறது அப்படியே கதைச்சு கதைச்சு பழகி 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 அவங்களோட மெமரியில இருக்கும் சில விடயங்கள். நான் இப்ப கதைக்கிற தமிழ் எல்லாம் வந்து என்னோட மெமரியில தான் இருக்கு. நான் இப்ப கதைக்கிற தமிழ் நான் வடிவா கேட்டு எழுதி பாடமாகி அது மறுபடியும் சொல்லி 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 பழகியது தான் இவ்வளவுக்கு என்ன கொண்டு வந்தது. லிசன், லேர்ன், ஸ்பீக். கண்டிப்பா கதைக்கணும். கதைக்கிறதுக்கு யாராச்சும் நீங்க தேடணும். ஒரு ஃப்ரெண்ட், எனக்கு தெரிஞ்ச ஒரு சிங்கள ஒரு ஆள் இருக்கிறார். அவர் இப்ப நல்லா தமிழ் கதைக்கிறார். அவருக்கு கதைக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அவர் வந்து டிவியில டெலிடிராமா பார்த்து டெலிடிராமால இருக்கிற அந்த கேரக்டர்ஸோட கதைக்கிறார். அப்படி கதைச்சு 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 தான் அவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டார். அவருக்கு வந்து அந்த டிவியில சின்ன பார்க்கும் போது அந்த ரியலிஸ்டிக் உண்மையான ஃபீலிங் வராது என்று அவர் வந்து 49 இன்ச் டிவி வாங்கிட்டு வீட்டில் வச்சு அந்த ஃபிகர், அந்த சைஸ் எல்லாம் உண்மையான மனுஷன் போல அப்படியே தெரியுது அந்த டிவியில. அப்படிதான் அவர் பழகிட்டார். ஆனா உங்களுக்கு அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து இலங்கையில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு சிங்கள ஃப்ரெண்டோட கதைக்கு பாருங்க, அப்போ உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அடுத்தது மெமரைஸ் பண்ண சொன்ன நான் உங்களுக்கு சில விடயங்கள் மெமரைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். பட் நீங்க கேட்பீங்க, என்ன எல்லாம் மெமரைஸ் பண்ண முடியுமா எங்களால? ஒரு லாங்குவேஜ் என்று சொன்னா ஒரு கோட்டிக்கணக்கான வேர்ப்ஸ், நவுன்ஸ், நிறைய விடயங்கள் இருக்கும் அந்த லாங்குவேஜுக்குள்ள. என்னென்னெல்லாம் மெமரைஸ் பண்ணலாம்? அப்ப மெமரைஸ் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் நாங்க ஒரு தேடணும். அந்த சிஸ்டம் வந்து அடிக்கடி நாங்க பாவிக்கக்கூடிய சென்டென்சஸ்ல இருந்து தொடங்கணும். இதா இருக்கு, ஸ்டார்ட் வித் காமன் ஃப்ரேசஸ் கமாண்ட்ஸ். இதெல்லாம் நான் எங்கேயும் இருந்து எடுத்த ஸ்லைட்ஸ் இல்லை, நானே உங்களுக்கு சொல்லணும் என்று யோசிச்சுதான் டைப் பண்ணேன். காமன் ஃப்ரேசஸ்ல இருந்து தொடங்குங்க. நான் உங்களுக்கு அதுதான் முதலாவது கிளாஸ் தான் இன்றைக்கு. இந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு க்ளூ, ஹிண்ட்,
வந்து காமன் ஃப்ரேசஸ் முடிஞ்ச அளவுக்கு பாடம் ஆகுங்க. அதுல இருக்கிற கிராமர் பத்தி ஒன்றும் யோசிக்காதீங்க. ஒரு போதும் நீங்க வேர்ட் பை வேர்ட் பாடமாக வேண்டாம். சரி, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஒரு 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 மனுஷன் ஒரு ஆளுக்கு வந்து கத்தி என்றா பிகிய என்று தெரியும், வெட்டு என்றா கபனமா என்று சொல்ல தெரியும், மரம் என்று சொன்னா கச என்று சொல்ல தெரியும் என்று வைங்க. ஆனா அவருக்கு ஒரு போதும் அதை வச்சு கதைக்க முடியாது. கத்தி, வெட்டு, மரம் என்று சொல்லி கொண்டு இருக்க வேண்டியதான். ஆனா இன்னொரு ஆள் வந்து பிஹியங் கச கபன்னு என்று ஒரு சென்டென்ஸ் படிக்கிறார். பிஹியங் கச கபன்னு என்று ஒரு சென்டென்ஸ் படிக்கிறார். சரி, இப்ப அவருக்கு ஒரு சென்டென்ஸ் தான் தெரியும். முதலாவது ஆளுக்கு 3 வேர்ட்ஸ் தெரியும், 3 வேர்ட்ஸ், கத்தி, வெட்டு, மரம். ஆனா அடுத்த ஆளுக்கு வந்து பிஹியங் கச கபன்னு, கத்தியால் மரத்தை வெட்டுங்கள் என்று சொல்லலாம். இதுல வந்து என்ன பொறுத்தவரையில் முன்னுக்கு இருக்கிறவர் வந்து 2வது ஆள், அவருக்கு அவரோட நாலேஜ் வெளியால பயன்படுத்தலாம். முதலாவது ஆளுக்கு ஒன்றும் கதைக்கு தெரியாது. அதனால நீங்க பாடமாகும் போது சென்டென்சஸ் பாடமாகுங்க. நீங்க ஒரு சென்டென்ஸ் படிச்சீங்கன்னா கிராமர் வந்து தானாக சேரும். வந்து இப்ப அவருக்கு தெரியும் பிஹியங் என்று சொன்னா கத்தியால், கத்தியால் பிஹியங். முதலாவது ஆளுக்கு அது தெரியாது. அவருக்கு கத்தி கத்தி கத்தின்னு சொல்ல தெரியும். கச கப்பன்னு, சரி, மரத்தை வெட்டுங்க என்று சொல்ல தெரியும் அவருக்கு, வெட்டுங்க. பிஹியங் கச கப்பன்னு. அப்ப அவருக்கு கிராமர் கொஞ்சம் தெரியும். இப்ப அவருக்கு வந்து இன்னொரு ஆளுக்கு சொல்லலாம் பச எங் எதிரையான்னு, பஸ்ல வீட்டை போங்க, பச எங் எதிரையான் அவரால் அது சொல்லலாம். பட் முதலாவது ஆளுக்கு அது சொல்ல இயலாது. சரி, பேனிங் லியான்னு, பேனால் எழுதுங்க, பேனிங் லியான்னு, அவருக்கு அந்த 2வது ஆளுக்கு அது சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சென்டென்ஸ் தான் படிச்சார், அந்த சென்டென்ஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிச்சார். அதனால நீங்க மேக்சிமம் சென்டென்சஸ் படிங்க. இப்ப இந்த கிளாஸ்ல நாங்க கூட சென்டென்சஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து டிக் ஃபார் பேட்டர்ன்ஸ் நோட் கிராம். இது வந்து நீங்க எப்பவுமே ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்களா, ஒரு பந்திய வாசிச்சீங்களா, அந்த பந்தில இருக்கிற கிராமர் எல்லாம் நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதுல இருக்கிற பேட்டர்ன்ஸ் என்னன்னு தேடுங்க. பேட்டர்ன்ஸ் என்று நான் யூஸ் பண்றது வந்து இந்த லாங்குவேஜ் முழுக்க இருக்கிறது பேட்டர்ன்ஸ். சிங்களத்துல கூட அப்படித்தான். பிஹியங் என்று சொன்னா ஆள், கத்தியால். அது கத்திக்கும் அப்படிதான், பஸ்ஸுக்கும் அப்படிதான், பேனாவுக்கும் அப்படித்தான். பேனாவால், பஸ்ஸால், கத்தியால் என்று சொன்னா அந்த ஆள் 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 என்று வர பேட்டர்ன் இருக்கே, அந்த பேட்டர்ன் வந்து சிங்களத்துல வரும்போது என் 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 என்று பிஹியன் பசையன் பேனின் அப்படிதான் வரும். சரி, அதே மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. அந்த பேட்டர்ன்ஸ் நீங்க உங்க மெமரியில வடிவா ஞாபகத்துல வைக்கலாம். கிராமர் எல்லாம் டீப்பா படிக்க போனா லாங்குவேஜ் வெறுத்துடும். சரி, அதுக்கு மேல நான் அதை பத்தி கதை கேள்வி. இந்த கடைசியில இருக்கிற சிஸ்டம் தான் என்னோட சிஸ்டம். ஸ்போக்கன் படிக்கிறோம்னா இன்னைக்கு நாம் படிக்கிறது இன்னைக்கே எனக்கு அப்ளை பண்ண முடியுமா இருக்கணும். நான் 3 மாச கோர்ஸ் முடிய கதைக்கிறேன் என்று நீங்க இப்ப யோசிக்கிறீங்கள் என்றா ஒரு போதும் உங்களால கதைக்க முடியாது. நான் இப்ப இந்திரஜித் 3 மாசம் கோர்ஸ் போட்டிருக்கிறார், அந்த கோர்ஸ் முடிய நான் வடிவா கதைப்பேன் என்று நீங்க நினைக்கிறீங்களோ உங்களால ஒரு போதும் கதைக்க முடியாது. இல்ல இந்திரஜித் ஏதோ ஒரு விஷயம் இன்றைக்கு சொன்னவரோ அதை வச்சு நான் இந்த வாரத்துல மேக்சிமம் கதைப்பேன் என்று நீங்க நினைச்சீங்களா, அதுதான் உங்களோட சக்சஸ். நான் இப்ப சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்ப காட்டிருக்கிறேன். சரி, நான் சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நான் உங்களுக்கு சொன்னேன் ஃப்ரேசஸ், சின்ன சின்ன சென்டென்சஸ் படிக்க சொல்லி சொன்னேன். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு 8 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த 8 சென்டென்சஸ்லயும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு விடயம் இருக்கு. நான் இப்ப எல்லாம்
வாசிச்சு காட்ட போறேன். இது வந்து உண்மைக்கும் சும்மா என்னைய பத்தி கொஞ்சம் யாருக்கு சரி சொல்ல வேண்டி வந்தா எப்படி ஒரு 4-5 வசனங்கள் எப்படி சமாளிக்கலாம் என்று தான் இந்த இதுல நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்ப வாசிக்கிறத என்னோட உச்சரிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில வசனங்கள் சில வேர்ட்ஸ் தெரிஞ்சுங்க. பட் பாருங்க நீங்க கதைக்கிற மாதிரியா நான் கதைக்கிறேன் என்று. ஆய்போவன் ஆய்போவன். இப்ப இந்த ஆயுபோவன் அந்த அப்படி கதைக்க அவசியம் இல்லை. ஆய் போவன் நான் காட்டுறேன். மங் இந்திரஜித், மங் இந்திரஜித், நான் இந்திரஜித். இப்ப நீங்க சில வேளை மம என்று படிச்சிருப்பீங்க, மம மம இந்திரஜித். பட் பேச்சு வழக்குல அப்படி மம மம என்று கதைக்க மாட்டோம், அது கஷ்டம். மங் இந்திரஜித், மங் இந்திரஜித். மகே நம, மகே நம இந்திரஜித். அது வந்து ஸ்கூல்ல அப்படிதான் நாங்க படிக்கிறோம், மகே நம இந்திரஜித். ஆனா ஒரு ஆளுக்கு உங்களோட பேர் சொல்லணும் என்றா மங் இந்திரஜித் என்று சொன்னா போதுமே, அவங்களுக்கு தெரியும். மங் ஐசிடி ஆபீசர் கெனெக். மங் 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 நான். தமிழையும் அப்படித்தானே, நான் என்று சொல்ல மாட்டேன் தானே, நான் என்று தானே சொல்லிவிடுவோம். மங் ஐசிடி ஆபீசர் கெனெக். வடிவா பாருங்க, மங் ஐசிடி ஆபீசர் கெனெக். இது ஒரு சென்டென்ஸ். இதுல வந்து 3 வேர்ட்ஸ் தான் இருக்கு. மங் ஐசிடி ஆபீசர் கெனெக். இப்ப நீங்க இதுல படிக்க வேண்டியது என்ன? கெனெக். கெனெக் என்றா என்ன? ஒரு ஆள். இந்த இடத்துல நீங்க உங்களோட ப்ரொஃபஷன் இங்கிலீஷ்ல போட்டுட்டு கதைக்கலாம், வடிவா கதைக்கலாம். மன் டீச்சர் கெனெக், மங் ஸ்டூடெண்ட் கெனெக், மன் டாக்டர் கெனெக், මං ඩ්‍රයිවර් කෙනෙක්, මං මැනේජර් කෙනෙක්, මං අකවුන්ටන්ට් කෙනෙක්. කෙනෙක් ஒரு ஆள். மம் பொலிட்டீஷியன் කෙනෙක්. அப்படி சொல்லலாம். சில வேளை சிங்கள வேர்டோடையும் பயன்படுத்தலாம். நான் මම දොස්තර කෙනෙක්, මම රියදුරු කෙනෙක්, මං අම්මා කෙනෙක්. நான் அம்மா ஒரு ஆள், நான் ஒரு அம்மா, நான் ஒரு அம்மா. மன் தாத்தா කෙනෙක්, நான் ஒரு அப்பா. அப்படி சொல்லலாம் කෙනෙක්. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த சென்டென்ஸ்ல நிறைய நிறைய விடயங்கள் படிக்கலாம். இப்ப அடுத்தது பாருங்க, 4வது. මං වැඩ කරන්නේ ෆයිනෑන්ස් මිනිස්ට්‍රි එකේ. එකේ. මං වැඩ කරන්නේ ෆයිනෑන්ස් මිනිස්ට්‍රි එකේ. මං වැඩ කරන්නේ ෆයිනෑන්ස් මිනිස්ට්‍රි එකේ. நான் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில ஒர்க் பண்றேன், வேலை செய்யறேன். அது வந்து இப்படி சொல்லலாம், மங் වැඩකරන්නේ. மங் වැඩකරන්නේ ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி எக்கே. இப்ப நான் இதை ஹைலைட் பண்ணிருக்கேன், எக்கே. இப்ப இங்கிலீஷ் டேர்ம் இருக்கு, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி. அடுத்தது எக்கே இருக்கு. இது வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில ஒர்க் பண்றேன் என்று சொல்றது தான், அந்த ல என்று சொல்றது தான் சிங்களத்துல எக்கே என்று சொல்லுவோம். மங் වැඩ කරන්නේ ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி எக்கே. சிங்களத்துல ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த வினை சொல். வினை சொல்னா பயனிலை, எழுவாய் பயனிலை. ஓ பயனிலை. என்ன தமிழ் எனக்கு சுத்தமா 100% நான் தமிழ் கதைக்க முடியாது. நான் தமிழ் எதுவும் பிழையா உங்களுக்கு நான் சொன்னேன்னா அந்த பிழையை நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா சேட் பாக்ஸ்ல போடுங்க, நான் பாக்குறேன். பயனிலை நார்மலி ஒரு சென்டென்ஸ்ல பயனிலை வந்து கடைசியில தான் இருக்கும். நான் வீட்டை போறேன், நான் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில ஒர்க் பண்றேன். ஆனா சிங்களத்துல இது சில வேளை ஒரு சென்டென்ஸ்ல நடுவுல வரும் இப்படி, மங் වැඩ කරන්නේ ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி எக்கே. நான் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில ஒர்க் பண்றேன். இப்ப நீங்க சொல்லலாம், மங் වැඩ කරන්නේ ஹாஸ்பிட்டல் எக்கே, මං වැඩ කරන්නේ ෆාමසි එකේ, මං වැඩ කරන්නේ පාර්ලිමන්ට් එකේ, මං වැඩ කරන්නේ பிரசிடென்சியல் செக்ரட்டேரியட் එකේ. இங்கிலீஷ் டேர்மோட எக்கே பயன்படுத்த பாருங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் மூலம் தான் இந்த மொத்த லாங்குவேஜ் உருவாகி இருக்கு. மங் වැඩ කරන්නේ
කාගිල්ස් එකේ මං වැඩ කරන්නේ ඇග්‍රේරියන් ඩිපාර්ට්මන්ට් එකේ මං වැඩ කරන්නේ blah 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 ඉංග්‍රීසි වලින් කියනවා කැම්පස් එකේ මං වැඩ කරන්නේ பேரதனிய කැම්පස් එකේ මං වැඩ කරන්නේ ජෙෆ්නා කැම්පස් එකේ මං වැඩ කරන්නේ நான் work பண்றேன் இந்த වැඩ කරන්නේ வந்து கடைசியிலையும் போடலாம் මං ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி එකේ වැඩ කරන්නේ நான் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில work பண்றேன் சரி அஞ்சாவது பாருங்க அப்பே காம அப்பே என்று சொன்னா நம்மட எங்கட அப்பே காம குருநேகல குருநேகல අපේ ගම ත්‍රිකුණාමලය අපේ ගම වවුනියාව අපේ ගම කිලිනොච්චිය අපේ ගම මැදවච්චිය අපේ ගම වේප්පංකුளම අපේ ගම மாங்குளම சொல்லலாம் அப்பே ගම அப்பே என்று சொன்னா எங்கள் எங்கள் அது எங்கள் ஊருக்கு மட்டும் இல்ல அப்பே பாசல அப்பே இஸ்கோலே அப்பே கேம்பஸ் அப்பே ரட்ட வேர்ட்ஸ் போட்டுட்டு கதைக்கலாம் சரி ஒரு சென்டென்ஸ் படிச்சா அந்த சென்டென்ஸுக்குள்ள இருக்கிற வேர்ட்ஸ் மாத்தி மாத்தி கதைக்கலாம் அதான் சென்டென்ஸ் படிக்க சொல்றோம் நான் இவ்வளவு காலமும் நான் ப்ரமோட் பண்றது வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி சென்டென்சஸ் சென்டென்சஸ் ஸ்டடி பண்ணுங்க கிராமர் தானாக வரும் சரி மங் ஆறாவது மங் இஸ்கோல் இப்ப இந்த ஆறாவது என்று சொன்னனே இது கூட நான் இப்ப வெது யாராச்சும் சொன்னாங்க வெது வெது நான் பார்த்தேன் அப்படின்னா வெது என்று சொன்னா ரேங்க் சொல்லும் போது முதலாவது ரெண்டாவது மூன்றாவது நாலாவது அப்படி பேட்டர்ன்ஸ் தேடுங்க மங் இஸ்கோலே கியே மலியதேவ பாய்ஸ் எக்கட்ட மலியதேவ பாய்ஸ் எக்கட்ட சரி ஒரு இங்கிலீஷ் நவுன் சிங்களத்துக்கு எடுக்கும் போது எக்க என்று போடுவோம் மலியதேவ பாய்ஸ் எக்க ட்ரெயின் எக்க பஸ் எக்க டிவி எக்க ஃபோன் எக்க லேப்டாப் எக்க வாட்ச் எக்க இதெல்லாம் சிங்கள தான் சரி ஃபோன் எக்க இயர்ஃபோன் எக்க ஹைலைட்டர் எக்க சரி உங்களுக்கு இதுக்கு புட்டுவ என்று சொல்லுவோம் புட்டுவ தெரியாட்டி சேரைக்க என்று சொல்லலாம் சேயாய்க்க ஒருவேளை ஒரு இடத்துல போய் அதை சிங்களத்துல சொல்ல முடியாட்டி இங்கிலீஷ் வேர்ட் போட்டுட்டு எக்க போடுவோம் சரி ஒயாගේ நம்பர் එක කියන්න உங்கள் நம்பரை சொல்லுங்க அப்படி சொல்லலாம் எக்க அப்பே ஆபீஸ் எக்க அப்பே இப்ப அப்பே என்றது தெரியும் தானே உங்களுக்கு அப்பேண்டா எங்கட அப்பே ஆபீஸ் எக்க இங்கிலீஷ் நவுனோட எக்க போட்டா அது சிங்களத்துக்கு வரும் இப்ப எக்கட்ட என்று சொன்னா அதுக்கு உக்கு என்றது வேற்றுமை ட மங் இஸ்கோலே கியே மலியதேவ பாய்ஸ் எக்கட்ட நான் மலியதேவ பாய்ஸுக்கு ஸ்கூல் போனேன் මං ඉස්කෝලේ ගියේ මං ඉස්කෝලේ ගියේ ජෙෆ්නා හින්දු කොලෙජ් එකට මං ඉස්කෝලේ ගියේ සෙන්කලඩි කොලෙජ් එකට මං ඉස්කෝලේ ගියේ වේම්බඩි ගර්ල්ස් හයි ස්කූල් එකට මං ඉස්කෝලේ ගියේ උඹට පාඩශාලේ போட்டுட்டு கதைக்கலாம் මගේ අම්මගේ නම කාන්ති என்னோட மகே அம்மகே நம காந்தி நான் உங்களுக்கு சொன்னேன் பேட்டர்ன்ஸ் தேட சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா மகே அம்மகே கே 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 என்ன இது கே கே என்று சொன்னா உரிமை எண்ட அம்மாட பேர் காந்தி அப்ப தமிழ்ல நம்ம ட என்று போடுவோம் சிங்களத்துல கே என்று போடுவோம் மகே அம்மகே இந்த சென்டென்ஸ் உங்களோட மெமரியில இருக்குண்டா உங்களுக்கு அந்த வேற்றுமை உடைய என்ற வேற்றுமை என்னுடைய அம்மா உடைய அந்த வேற்றுமை நான் படிப்பிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை சரியா இந்த சென்டென்சஸ் இதுல இந்த சென்டென்சஸ்ல மட்டும் எத்தனை வேற்றுமை கவர் பண்ணிருக்கு எக்கட்ட அம்மகே அம்மாட சரி
ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி இல், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி எக்கே இல் 3 வேற்றுமை இருக்கு. அப்ப இது வேற்றுமை என்று தனித்தனியா படிக்கணுமா? அவசியம் இல்லை. நீங்க ஒருபோதும் இப்படி இந்த சிஸ்டத்துல ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. நான் சப்போர்ட் பண்றேன். அதுக்கு தான் இந்த ஷார்ட் கோர்ஸ் போட்டேன். சரி, நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி தரேன். ஆனா டெக்னிக் மூலம் படிக்க வேண்டியது நீங்க. சரி, ஸ்டடி த சென்டென்சஸ். இப்ப மகே அம்மகே 2 வேர்ட்ஸ் இருக்கு, ரெண்டுலயும் கே போட்டிருக்கு. அது உரிமை. அம்மாட, என்னோட அம்மாட அல்லது எண்ட அம்மாட. இனி உங்களுக்கு தாத்தகே, மல்லிகே, நங்கிகே, ஐயகே, அக்ககே, மாமகே, நெந்தகே, மஹிந்த ராஜபக்சகே, கோட்டாபே ராஜபக்சகே, பல்லகே, மோதிகே, டொனால்ட் ட்ரம்ப் கே 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 கே. இது இனி மறப்பீங்களா? நீங்க மறக்க வேண்டாம். உரிமை. மகே நாம, என்னோட பேர். ஒயாகே நாம, மகே போத்த गे. சரி, 8வது சாமான்யம். මං බත් කන්න කැමති. කන්න කැමති. சாமான்யம், சாதாரணமா. இந்த மாதிரி வேர்ட்ஸ் தெரிஞ்சு கொள்ளணும். சாதாரணமா, சாமான்யம். மං බත් කන්න කැමති. எனக்கு சோறு சாப்பிட விருப்பம். சரி, அந்த எனக்கு விருப்பம் மட்டும் கொஞ்சம் சிங்களத்துல வித்தியாசமா வரும். அது நான் விருப்பம் என்று தான் சொல்லுவோம். சரி, நான் ஒரு விஷயம் சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த சென்டென்சஸ் படிக்க சொல்லி, சென்டென்சஸ் மூலம் லாங்குவேஜ் புரிஞ்சுக்கொள்ள சொல்லி. வேர்ட்ஸ் 1000 வேர்ட்ஸ். இப்ப பாருங்க, நீங்க ஒரு டிக்ஷனரியே நீங்க பாடமாயி வச்சிருக்கீங்க. ஒரு போதும் உங்களால ஒரு வேர்டுக்கு மேல கதைக்க முடியாது. டிக்ஷனரி எல்லாம் வேர்ட் பை வேர்ட் தான் இருக்கு. ஆனா இன்னொருத்தர் வந்து இந்த 8 சென்டென்சஸ் பாடமாயிட்டு இருக்கிறார். ஒரு சிங்கள ஒரு சமுதாயத்துல மாட்டினா இந்த 2வது ஆள் ஏதாவது சொல்லி சமாளிப்பார். ஐபோவன் மங் வெடகரன்னே அர மினிஸ்ட்ரியக்கே மங் கெதர்கம யாப்பனே என்று சொல்லி அவர் சமாளிப்பார். அந்த 1000 வேர்ட்ஸ் பாடமா இருக்கிற அந்த மனுஷனுக்கு ஒன்றும் செய்யலாது. அதனாலதான் வெரி பவர்ஃபுல் டெக்னிக். ஸ்பீடா நீங்க உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். ஸ்டடி பண்றது மட்டுமில்லை, இதெல்லாம் வாசிச்சு 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 பழகணும். இப்ப நீங்க வந்து என்ன செய்வீங்க? இந்த லெக்சர் முடிய உங்க போன் எடுத்து இதுல இந்த வாட்ஸ்அப்ல இருக்குதானே அந்த ரெக்கார்ட் ஆப்ஷன், வாய்ஸ் ரெக்கார்ட்ல ஒன் பண்ணி ஐபோவன் මං ඉන්ද්‍රජිත් මං ICT ඔෆිස් කෙනෙක් මං වැඩ කරන්නේ ෆයිනෑන්ස් මිනිස්ට්‍රි එකේ අපේ ගම කුරුණෑගල මං ඉස්කෝලේ ගියේ මලියදේව බෝයිස් එකට මගේ අම්මගේ නම කාන්ති சாமான்யයෙන් මං බත් කන්න කැමති. இப்படி ரெக்கார்ட் பண்ணி எனக்கு போடுவீங்கள், நான் பார்க்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த 8 சென்டென்சஸ்ல இந்த 8 சென்டென்ஸுக்குள்ள எவ்வளவு விடயங்கள், எவ்வளவு இலக்கணம் இருந்தது. நீங்க 100 சென்டென்சஸ் பாடமாயிட்டீங்க வைங்க, எவ்வளவுக்கு நீங்க கதைக்கலாம். நாங்க ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி ஒன்று சொல்றேன். இன்னைக்கு 1வது கிளாஸ் தானே. நான் யாழ்ப்பாணத்துக்கு போனேன். கேம்பஸ் ஜெஃப்னா தான் வந்தது. எனது செல்லப்பிராணி நாய், அதன் பேர் கிட்டி என்று டொமி என்று சொல்ல தெரியும். அவ்வளவுதான் தமிழ் தெரியும். ஆனா எனது செல்லப்பிராணி நாய், அதன் பேர் கிட்டி என்று சொல்லி பிரயோசனம் இல்லை தானே. அப்ப எப்படியாச்சும் தமிழ் படிக்கணும். கடைக்கு போக இயலாது. சில வேளை சீனியர்ஸ் வந்து என்னென்னமோ சொல்றாங்க, அதுகள் விளங்குது இல்லை. பஸ்ல போக இயலாது. சாப்பாடு கடைக்கு போய் சாப்பாடு வாங்கல. அப்ப சர்வைவலுக்கு அப்ப ஒரு சில பேர் வந்து கோர்ஸ் ஃபாலோ பண்ண போயிட்டாங்க. மச்சான் ஒரு நல்ல கோர்ஸ் இருக்கு, இலவசமா தான் செய்யறாங்க கேம்பஸ் பொடியலுக்கு, நான் அந்த கோர்ஸ்ல போய் தமிழ் கதைக்கிறேன் என்று சொன்னாங்க. ஒரு சில பேர் கோர்ஸ்ல படிக்க போயிட்டாங்க. எனக்கு அப்படி படிக்க விருப்பம் இல்லை. நான் சொன்னேன் அப்படி இல்லை, கோர்சஸ் எல்லாம் எனக்கு எல்லாம் போகலாது. பட் எனக்கு வந்து அவ்வளவுக்கு எல்லாம் தேவையில்லை. எனக்கு கடைக்கு போய் அந்த சாமான்கள் கொஞ்சம் வாங்குற அளவுக்கு தெரிஞ்சா போதும் என்று சொல்லி நான் ஒரு முஸ்லிம் பொடியன் இருந்தார், அகமது டிமாட். அவருக்கு இப்பவும் நான் நன்றி சொல்றேன்.
அகமடிமாட்டுக்கு நான் சொன்னேன், மச்சான் எனக்கு கடைக்கு போகணும், இப்ப நான் போகணும் கடைக்கு, எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாவே எனக்கு. அவர் எனக்கு சொல்லி தந்தார். இருக்கா இல்லையா, என்னோட பாடங்கள் பார்த்துருப்பீங்க நீங்க, அது தாங்க இது தாங்க, அது போதுமே எனக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அது போய் அந்த கடையில அவரோட கதைச்சு கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் சாமான் வாங்கிட்டு மிச்ச காசு வேண்டிட்டு வந்தேன். அது சரியான இன்ட்ரெஸ்டிங். அப்ப நீங்களும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் இந்த கோர்ஸ் வந்து நான் கண்டினியூ பண்றேன், அது வேற. பட் உங்களுக்கு நான் 24 hours என்னோட சர்வீஸ் கிடைக்கும். நீங்களும் உங்களோட சூழல்ல, உங்களோட ஆபீஸ்ல, உங்களோட ஊர்ல, உங்களோட சரௌண்டிங்ல உங்களுக்கு என்ன மாதிரி கதைக்க வேண்டி வந்திருக்கு, அதுக்கு தேவையான சென்டென்சஸ் சுத்தமா பாடமாகுங்க. அந்த ப்ரொனன்சியேஷன் அந்த மாதிரி பாடமாகுங்க. நான் சொல்றதுக்கு நீங்க 50 சென்டென்சஸ் பாடமாயிட்டு பாருங்க, 51வது தானாக வரும். இப்ப நான் உங்களுக்கு இன்றைக்கு சில பேசிக்ஸ், சில வெரி பேசிக்ஸ் கவர் பண்றேன். இது இல்லாம அங்கால கண்டினியூ பண்றது சரியில்லை. கிரீட்டிங்ஸ் எங்களுக்கு தேவைப்படும். கிரீட்டிங்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். இந்த ஹைலைட் பண்ணிருக்கிறது உண்மையான ப்ரொனன்சியேஷன். இதுதான் நிறைய பேருக்கு மிஸ்ஸிங். நிறைய பேருக்கு இதுதான் மிஸ் ஆகுது. இப்ப எழுதுறது வேற, கதைக்கிறது வேற. சரி, இந்த கோர்ஸ் மூலம் பேசிக்கலி உங்களோட உச்சரிப்பு, சந்திகள், ஜாயின் பண்ற சிஸ்டம், அதுகள் வடிவா கவனிங்க. இப்ப முதலாவது பாருங்க, நான் இந்த தமிழ்ல இருக்கிறத நான் வாசிக்க மாட்டேன், பிரயோசனம் இல்லை. ஆய்போவான். இப்ப பாத்தீங்களா, ஆய்போவான் என்று நான் எப்படி சொன்னேன்? ஆய்போவான். இது ONE 1. ஆய்போவான், ஆய்போவான். ப்ரொனன்சியேஷன் வேறு. ஆய்போவான். குட் மார்னிங், சுப உதயசனம். இப்ப நீங்கள் இது வாசிக்க, நீங்கள் இப்ப தனிய வாசிக்க பார்த்தீங்கன்னா சுப உதயசனாக் என்று வாசிப்பீங்க. சுப உதயசனா, சுப உதயசனா, அது ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. பட் நாங்க சொல்லும் போது சுபோதேசனாக் என்று சொல்லுவோம். சுபோதேசனாக். இங்க நீங்க பாப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் கவனிக்கணும் ஸ்போக்கன் டெவலப் பண்ண. சுப உதேசனாக் என்று சொல்றதை விட சுபோதேசனாக் என்று சொன்னாதான் நல்ல. அது எப்படி ஓ சத்தம் வந்தது, அதான் நீங்க பார்க்கணும். இது கிராமர் இல்லை. அது என்ன சார் ஓ சத்தம் வந்தது, அதுதான் அந்த பேச்சு வழக்கில் இருக்கிற ரகசியம். நான் ஒரு ஹிண்ட், உங்களுக்கு ஒரு ஹிண்ட் ஒன்று சொல்றேன். இதுக்கு தான் நான் இதுகள் தமிழ்ல எழுதாம நான் இங்கிலீஷ்ல எழுதி காட்டிருக்கேன். வவல்ஸ் இருக்கு தானே, வவல்ஸ். உங்களுக்கு இங்கிலீஷ்ல வவல்ஸ் தெரியுமே. இந்த வவல்ஸ் வந்து என்னதுக்கு தமிழ்னு சொல்றது, உயிர் எழுத்துகள். உயிர் எழுத்துகள் வந்து எப்பவுமே அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தோட சேரதான் பார்க்கும். சுப உதயசனாக் என்று சொன்னா ஊனா, சுப உதயசனாக் ஊனா. அப்ப அந்த ஊனா வந்து அதுக்கு முன்னுக்கு இருந்த சொல்லோட போய் சேரதான் ட்ரை பண்ணும். அந்த ட்ரையல் முடிஞ்சதாலதான் சுபோதேசனக்கு வந்தது. சரி, வர வர உங்களுக்கு அந்த சிஸ்டம் புரியும். குட் நைட் என்று சொன்னா சுபராத்திரியா, இது ஒருபோதும் சேராது. அதனாலதான் தனித்தனியா சொல்ல வேண்டி வந்திருக்கு. சுபராத்திரியா, சுபராத்திரியா. ராணா வந்து உயிர் மெய் எழுத்து, அது போய் எங்கேயும் போய் சேராது, இணையாது, ஜாயின் பண்ணாது. சுப தவசக், சுப தவசக், ஹேவ் அ நைஸ் டே, சுப தவசக். இது நீங்க அடிக்கடி பயன்படுத்தலாம். எப்படி இருக்கீங்க, கொஹமது, கொஹமது, அவ்வளவுதான். சில பேர் வந்து இது கொஹமது இன்னே என்று கேட்பாங்க. டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படித்தான் வரும், கொஹமது இன்னே.
எப்படி இருக்கீங்க. பட் அது வந்து ஒரு ஆளோட சுகம் விசாரிக்கிற மாதிரி வராது. எப்படி இருக்கீங்கன்னு சொன்னா அவர் இருக்கிற விதம் பத்தி கேட்க மாட்டோம். அவருக்கு என்ன சுகமா இருக்கீங்களேன்னு தான் நாங்க மறைமுகமா கேட்கிறோம். எப்படி இருக்கீங்க, கொஹமது கொஹமது கொஹமது, நல்லா இருக்கீங்களா, ஹொந்தின் நின்னவது ஹொந்தின் நின்னவது. இன்னொருக்கா கேளுங்க, ஹொந்தின் நின்னவது ஹொந்தின் நின்னவது. இப்ப நான் ட்ரெயின் பண்ணும் போது நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த வ சத்தம் அளவுக்கு மேல பாரம் கொடுத்து கதைக்கிறீங்கள். இன்ன வத ஹொந்தின் இன்ன வத, அப்படி கதைக்க போனா கதைக்க முடியாது. என்ன இது சிங்களம் ஒரு மாதிரி இருக்கு, கதைக்க இல்லாது சொல்லுவாங்க. எப்படி எல்லாம் கதைக்கிறாங்க, என்ன நீங்க எப்படி கதைக்கிறீங்க, ஹொந்தின் இன்ன வத. இப்படி அந்த ஒவ்வொன்றா கதைக்க போனா அப்படிதான். பட் இந்த ப்ரொனன்சியேஷன் பாருங்க, ஹொந்தின் இன் நோ த, ஹொந்தின் இன்னாது. அந்த வானா அது அந்த சத்தம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஹொந்தின் இன்னாது ஹொந்தின் இன்னாது இன்னாது. நீங்க வந்து இப்ப இந்த வீட்டுல தானே எல்லாரும் இருக்கீங்க, வீட்டுல உங்களோட பர்சனல் இடத்துல தான் இருப்பீங்க. அப்ப இந்த கோர்ஸ் மேக்சிமம் நீங்க யூஸ் பண்ணணும்னா சத்தமா என்னோட அங்காலையும் கதைங்க, இங்க ஒருத்தருக்கும் கேட்காது. ஹொந்தின் இன்னாது 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 இன்னோ. பாருங்க, இன்னவா இன்னவா என்று சொல்ல மாட்டோம். இன்னோ இன்னோ கனோ பொனோ கர்னோ யனோ, அப்படிதான் கதைக்கிறோம். கனவா யனவா பொனவா முகதகரானி மங் கனவா, அப்படி கதைக்காதீங்க. முகதகரானி மங் கனவா, அப்படி கதைக்காதீங்க. மங் கனம் மங் கனம். பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சில சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கு, அது பெருசா டீப்பா ஒன்றும் இல்லை. தமிழ்ல கூட நேத்து போனீங்களா, இல்லை இல்லை அப்படி சொல்ல மாட்டேன் தான், இல்ல. இப்ப யாருக்கு சார் ஏசுறம், எருமை மாடு அப்படி பேச மாட்டேன் தானே, எருமை மாடு. நாங்க வந்து சொல் எரும மாடு, அல்லது போடா கழுதை போடா கழுதை, அப்படி கதைக்க மாட்டேன். கழுதை போடா கழுத. அந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும், தமிழ்லையும் சரி சிங்களத்திலையும் சரி, பேச்சு வழக்குல சில உச்சரிப்புகள் சொல்ல மாட்டோம். இப்ப தமிழ்ல என்ன பொறுத்த வரையிலே ஐ சத்தம் சொல்ல மாட்டோம். ஐ சத்தம் இல்லை இல்ல, எரும கதிர குதிர. போனை தாங்கன்னு சொல்ல மாட்டோம், போனை தாங்க. உங்களை பார்க்கிறேன், உங்களை பார்க்கிறேன். அந்த மாதிரி பேச்சு வழக்குல சில சவுண்ட்ஸ் வந்து நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி தான் சிங்களத்திலையும் இருக்கு. அது நீங்க ஒருவேளை உங்களுக்கு தனியா இது கண்டுபிடிக்க இயலாது, அதான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றேன். ஹொந்தின் இன்னாது ஹொந்தின் இன்னாது. இனிமே வா வா என்று கதைக்காதீங்க. இன்னவா மங் இன்னவா, அவ்வளவு டீட்டெயிலா கதைக்காதீங்க. நான் மங் இன்னவா மங் இன்னோ. சரியா? 7வது, தெங் மொக்கத கரன்னே. பாத்தீங்களா, இப்படித்தானே நீங்க படிப்பீங்க. தெங் மொக்கத கரன்னே, தென் மொக்கத கரன்னே. இது வந்து வேர்ட் பை வேர்ட் கதைக்கலாது, கஷ்டம். தென் மொக்கத கரன்னே. பட் அது வந்து நாங்க நேட்டிவா கதைக்கும் போது தெம் மொக்கோ கரன்னே, தெம் மொக்கோ கரன்னே, தெம் மொக்கோ கரன்னே. மொக்கோ மொக்கோ எங்கேயுமே இல்லாத வேர்ட் இது, மொக்கோ. தெம் மொக்கத கரன்னே. பட் சொல்லும் போது மே மொக்கோ கரன் மொக்கோ கரன். நாங்க வந்து முகதகரான் அப்படி கஷ்டம், எங்களாலையும் கஷ்டம் முகதகரான் கேட்க. அப்ப உங்களால இப்படியும் கஷ்டம்.
දැන් මොකද කරන්නේ? அதனால தான் நாங்க கை விட்டுட்டு இருக்கிறோம் சிங்களம் கதைக்கு கஷ்டம் என்று. දැන් කොහෙද ඉන්නේ? දැන් කොහෙද ඉන්නේ? කොහෙද ඉන්නේ? ඉන්නේ என்று சொன்னா ஈனாவுல தொடங்கும். அப்ப அது கொஹெத ஓட ஜாயின் பண்ணணும். கொஹெத இன்னி, கொஹெதி இன்னி, கொஹெதி இன்னி. கடைசியில் நீங்க ஸ்பீடா சொல்லி பாருங்க. கொஹெத கொஹெத இன்னி, கொஹெத இன்னி, கொஹெத இன்னி, கொஹெதி இன்னி, கொஹெதி இன்னி, கொஹெதி இன்னி, கொஹெதி இன்னி, கொஹெதி. அப்படிதான் பிராக்டிஸ் பண்றது. கொஹெதின்னி கடைசியில வந்து கொஹெதின்னி இந்த இருக்கு. தென் கொஹெதின்னி. இதுதான் அவுட்புட். இதுதான் பேச்சு வழக்கில் வரும். அதனால தான் சிங்கள ஆக்கள் கதைக்கிற நிறைய விடயங்கள் தப்புன்னு எங்களுக்கு விளங்காது. இப்படியே நீங்க ஒரு 100, 200, 300 சென்டென்சஸ் வடிவா புரிஞ்சு கொண்டீங்கள் என்றா சிங்களாக்கள் நேட்டிவா கதைக்கிறதுல உங்களுக்கு விளங்கும், வடிவா விளங்கும். இது பாருங்க, டேங்கிங்ஸ் தேவைப்படும். இதெல்லாம் தான் முக்கியமா தேவைப்படும். சரி, ஸ்தூதி 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 ஸ்தூதி. சரி, ஸ்தூதி அது புல ஸ்தூதி. என்னிட சொன்னா இப்ப எங்களுக்கு த சத்தம் ஒரு சொல்லுல நடுவுல இருந்தா த என்று தான் நாங்க வளமையா சொல்லுவோம். கீதம், பாதம், சங்கீதம், வாதம், விவாதம், கடிதம், த த சத்தம். அது நடுவுல இருந்தா த சத்தம். ஆனா சிங்களத்துல அப்படி இல்லை. இது த இல்ல, இது த த த த. ஸ்துதி ஸ்துதி. உங்களுக்கு கஷ்டமானதுகள் கூட பிராக்டிஸ் பண்ணுங்க. கொடாக் ஸ்தூதி, கொடாக் ஸ்தூதி. ரொம்ப நன்றி. கொடாக் ஸ்தூதி ஸ்தூதி. நாலாவது சில வேளை நாங்க பாவிக்கலாம் லொகு உதவுவா. லொகு உதவுவா பாருங்க, பெரிய உதவி. லொகு உதவுவா. இது வந்து தனித்தனியே சொல்ல அவசியம் இல்லை. லொகு லொகு உதவுவா, லொகு உதவுவா அப்படி சொல்ல கஷ்டம். லொகு ஊ சத்தத்துல முடியும், உதவுவா ஊ சத்தத்துல தொடங்கும். அப்ப லொகு உதவுவா பாத்தீங்களா? லொகு உதவுவா அப்படிதான் பேச்சு வழக்கில் வரும். லொகு உதவுவா, லொகு உதவுவா. அப்ப நீங்க இப்படி எழுதி இப்படி வாசிக்கணும். லொகு உதவுவா, லொகு உதவுவா. இந்த மாதிரி நான் நிறைய டெக்னிக்ஸ் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 years நான் தமிழ் நண்பர்களோடு தான் நான் இருந்தேன். இப்ப நான் வடிவா பார்த்தேன் இந்த தமிழ் ஆக்களுக்கு எங்க எங்க இது கதைக்கும் போது என்ன மாதிரி இடங்கள்ல இது பிழைக்கும். இப்ப அது பார்த்து தான் நான் இந்த கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். கூட இப்ப இப்ப பொதுவா கதைக்கிறது எல்லாம் நீங்களும் படிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை, உங்களாலேயும் முடியும். இது ஒரு புக்ஸ், நிறைய புக்ஸ் எழுதிருக்காங்க. ஸ்போக்கன் சிங்கள அந்த ராஜ்ய பாஷா டிபார்ட்மெண்ட், அரச கரும மொழிகள் திணைக்களம், அங்க நல்ல புக்ஸ் இருக்கு. அங்க ஒரு நீல கலர் புக் ஒன்று இருக்கு. புது பப்ளிகேஷன் இல்லை, இதுக்கு முதல் பப்ளிகேஷன் ஒன்று இருக்கு. ப்ளூ கலர் புக் கொண்டு அதுல வந்து நல்ல டயலாக்ஸ் இருக்கு. அதுகள் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம் வடிவா. பட் அங்க கூட ப்ரொனன்சியேஷன் ரூல்ஸ் இல்லை. அந்த ப்ரொனன்சியேஷன் ரூல்ஸ் தான் நான் என்னோட கோர்ஸ்ல ஹைலைட் பண்றேன். சரி, இந்த கொடாக் பின் என்றது இது கடைசி கொடாக் பிங். இது வந்து இப்ப சிங்கள பௌத்த ஆக்கள் கூட பயன்படுத்துவாங்க. கொடாக் பிங் சொன்னா பெரிய புண்ணியமா இருக்கும், ஒரு நல்ல ஒரு உதவி செஞ்சா அப்படி சொல்லுவோம் நாங்க கொடாக் பிங். நீங்க ஒரு வவல் பாத்தீங்களோ, வவல் பாத்தீங்களோ, அந்த வவல் கண்டிப்பா ஜாயின் பண்ண பாருங்க. லொகு உதவுவா உங்களுக்கு நான் காட்டுறேனே. இப்ப இங்க பாத்தீங்கன்னா 2 வவல்ஸ் சேரும், யூ யூ. அப்ப இது வந்து ஊ என்று வரும். லொகு உதவுவா. நான் இந்த பிசியில் இருக்கிறேன், அதனால தான் நான் வரைய முடியாது. லொகு உதவுவா. சரி, அப்ப நீங்க முதலாவது ஸ்டெப், முதலாவது கட்டத்துல நீங்க ஸ்போக்கனுக்கு வரும்போது
கேட்கறது எல்லாம் படிக்கிறது எல்லாம் இந்த மாதிரி இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல எழுதுங்க. இது ஒரு டெக்னிக், இது நல்ல டெக்னிக் உண்டு. இது சில பேருக்கு இது தானாக எடுக்கலாம். சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த இந்த சந்திகள் எல்லாம் தானாக வரும். அப்படி வராதாக்கள் வந்து இப்படி எழுதி பாருங்க. அப்ப உங்களுக்கு புரியும் அந்த சத்தம் எப்படி வரும். இப்ப லுகூதவ்வா இந்த சென்டென்சஸ் நான் வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து நீங்க போற நேரம், போயிட்டு வாரன், போயிட்டு வாங்க, அந்த மாதிரி இடங்கள்ல பயன்படுத்தலாம். கிஹிங் என்னாங், கிஹிங் என்னாங், கிஹிங் கிஹிங். இந்த ஹ சத்தம் நீங்க கண்டிப்பா பழகுங்க. ஒரு கட்டத்துல நீங்க சிங்களம் நல்லா கதைக்கணும் என்ன ஹ சத்தம் இப்பவே படிங்க. கிஹிங் என்ன, கிஹிங். இது சொல்ல சில தமிழாக்கள் சொல்றாங்க எனக்கு இந்த ஹ சொல்லல, அது ஹ. ஆனா அவங்க ஹ சொல்லுவாங்க. புத்தகம், காகம் அப்படி சொல்லுவாங்க. புத்தகம் என்று சொல்லுவாங்க, சொல்லலாம், அது கஷ்டம் இல்லை. கிஹிங் என்னம், கிஹிங் என்னம், கிஹிங் என்னம் இல்லை. இது சொல்லும் போது கிஹிங் என்னாங், போயிட்டு வாரன், கிஹிங் என்னாங். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் கிஹிங் என்ன, நீங்க சொல்லலாம் கிஹிங் என்ன, கிஹிங் என்ன, போயிட்டு வாங்க. கிஹிங் என்ன, கிஹிங் கியான்னு, போயிட்டு சொல்லுங்க. கியான்னு நான் வாசிக்கும் போது நீங்க கவனிப்பீங்கள், அந்த கடைசியில வந்து கடைசி இப்ப சென்டென்ஸ்ல கடைசியில இருக்கிற உச்சரிப்பு சும்மா அப்படியே காத்துல சும்மா அப்படியே பரவும். கிஹிங் கியான்னு என்று சொல்ல மாட்டேன், அப்படித்தானே. கிஹிங் என்ன அப்படி சொல்ல மாட்டேன். கிஹிங் என்ன அல்லது கிஹிங் என், கிஹிங் என், கிஹிங் கியான், கியான். மிச்சம் அவங்களுக்கு விளங்கும், நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. கிஹிங் கியான். சரி. சந்திப்பம் ஹம்பெமு, 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 ஹம்பெமு. பிறகு சந்திப்போம் பஸ்ஸே ஹம்பெமு, பஸ்ஸே ஹம்பெமு. கவனமா போங்க. பரிசமட்ட යන්න, பரிசமட்ட යන්න, பரிசமட்ட යන්න, பரிசமட்ட යන්න. பரிசமட என்று சொல்லாதீங்க, பரிசமட்ட. சரி. இதுலயும் டீட்டெயிலா சில விடயங்கள் கதைக்கலாம், பட் நான் அவ்வளவுக்கு போக மாட்டேன். என்னட்டு சொன்னா இப்ப முதல் நாள்லயே அந்த அனைத்து மிஸ்டேக்ஸ்களும் நாங்க திருத்த முடியாது. பட் தெரிஞ்சு கொள்ளுங்க, முக்கியமான சில விடயங்கள் நான் ஹைலைட் பண்றேன், அதுகள் கவனிங்க வடிவா. இந்த மாதிரி சென்டென்சஸ் சும்மா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆக்களோட நல்லா பழகலாம். பரிசமட்டையான்னு அதை ஃபீல் பண்ணும் நல்லபடியா. கவனமா போங்க. பரிசமட்டையான்னு, பரிசமட்டையான்னு கவனமா போங்க. மங்கிஹில்லா என்ன அப்படி சொல்லல. அது கிஹில்லா என்று சொன்னா போயிட்டு, போயிட்டு. நல்ல கேள்வி. கிஹில்லா என்று சொன்னா போயிட்டு. இப்ப தமிழையும் இருக்குத்தானே, போய் சொல்லுங்க, போயிட்டு சொல்லுங்க, அப்படி சொல்லுவோமே. போய் சொல்லுங்க அல்லது போயிட்டு சொல்லுங்க. இந்த வித்தியாசம் சிங்களத்திலும் இருக்கு. கிஹிங் கியான்னு, கிஹில்லா கியான்னு, அந்த ரெண்டு பேட்டர்ன்லையும் கதைக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சு வைங்க. இதெல்லாம் வந்து எங்கே போனாலும் நீங்க பயன்படுத்தக்கூடிய வசனங்கள். அதனால வடிவா படிங்க. கிஹிங் என்னாங், கிஹிங் என்ன, அப்பி கிஹிங் என்ன, மங்கிஹிங் என்ன, கிஹிங் என்ன, கிஹிங் என்ன, போயிட்டு வாங்க. கிஹிங் கியான்னு, போயிட்டு சொல்லுங்க. ஹம்பெமு, ஹம்பெமு, சந்திப்போம். பஸ்ஸே ஹம்பெமு, பிறகு சந்திப்போம். இந்த சின்ன 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 பஸ்ஸே அந்த மாதிரி வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ளும். பஸ்ஸே ஹம்பெமு. ஒரு நல்ல ஒரு சிஸ்டத்துல சிங்கள கதைக்கணும் என்றால் இந்த மாதிரி கூட சென்டென்சஸ் பாடமாகுங்க. பாடமாகிற நேரம் அந்த சென்டென்சஸுக்குள்ள இருக்கிற பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிங்க. நான் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு அது சரி வந்தது. இப்ப நான் முதலாவது நான் கடைக்கு போனேன் தானே, நான் கடைக்கு போய் அந்த கடைக்கு தேவையானது நான் படித்தேன். அங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 சென்டென்சஸ் படித்தேன்.
அப்ப நான் அடுத்த சூப்பர் மார்க்கெட்ல பயன்படுத்துற மாதிரி சில சென்டென்சஸ் உருவாகி இமாட் அகமட் கூப்பிட்டு மச்சாங்க எனக்கு இது சொல்லித்தாவேன்னு சொல்லி படிச்சேன். இப்ப எனக்கு 40 சென்டென்சஸ் இருக்கு. அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா, கேம்பஸுக்கு போனா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நானே உருவாகி அந்த சிச்சுவேஷன்ஸுக்கு ஏத்த மாதிரி சென்டென்சஸ் படிச்சேன். இப்ப உங்களோட சிச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும். நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க உங்ககிட்ட ஒரு 100-150 சென்டென்சஸ் நீங்க வச்சு கொள்ளுங்க. உங்க பிரெயின்ல வச்சு கொள்ளுங்க. அது ஒரு நாலேஜ். உங்க பிரெயின் வந்து அதுகள் வடிவா அனலைஸ் பண்ணி அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டரை விட வடிவா உங்களுக்கு சொல்லி தரும். அடுத்த புதுசா ஏதாச்சும் சொல்ல வேணும்னா இருக்கிறத வச்சு சமாளிக்கலாம். ஓகே, அடுத்தது கமாண்ட்ஸ். அடுத்த பாடத்தில் என்ன சொன்னா, அடுத்த வாரத்தில் கமாண்ட்ஸ் நாங்க வடிவா படிக்க போறோம். கமாண்ட்ஸ் என்று சொன்னா கட்டளைகள். இப்ப என்ன பொறுத்தவரை உங்களுக்கு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். இப்ப லாங்குவேஜ் வந்து முக்கியமா 2 பக்கத்தால நாங்க படிக்கிறோம். ஒன்று வந்து வேர்ப்ஸ், வினை சொற்கள், சரியா? அடுத்தது வந்து நவுன்ஸ், பெயர் சொற்கள். இப்ப முக்கியமா நீங்க நவுன்ஸோட படிக்க வேண்டியது வேற்றுமை, அத்தோட சில வேற்றுமைக்கு வராத சில அந்த சஃபிக்சஸ் இருக்கு. சஃபிக்சஸ் என்று சொன்னா அந்த நவுன்ஸ்களுக்கு ஜாயின் பண்ணலாம். இப்ப நானும் நீங்களும் என்று சொன்னா அந்த என்றது வந்து ஒரு வேற்றுமை இல்லை. இப்ப நவுன் அந்த சைட்ல இருக்கட்டும். வேர்ப்ஸுக்கு வரும்போது ஒன்று வந்து கட்டளை, ஒன்று செய்யுங்க, செய்ய வேண்டாம். இது படிக்கணும். சரி, செய்ய விருப்பம், செய்ய ஆசை, செய்ய முடியும், அதை வச்சு ஒரு அளவுக்கு கதைக்கலாம். அதுக்கு பிறகு டென்சஸுக்கு வர எல்லாம் நான் கவர் பண்ணலாம். சரி, இந்த சப்ஜெக்ட் மேட்டர் வந்து அவ்வளவு இல்லை. ஆனா நீங்க அதை யூஸ் பண்ணும் போதுதான் உங்களுக்குள் அது டெவலப் ஆகும். இப்ப இந்த கமாண்ட்ஸ், இந்த 10 கமாண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க நெக்ஸ்ட் வீக் வரைக்கும். நெக்ஸ்ட் வீக்ல நான் உங்களுக்கு 45-50 கமாண்ட்ஸ் படிப்பிப்பேன். அந்த கமாண்ட்ஸோட சில இணைக்க கூடிய சில வசனங்களும் படிப்பிப்பேன். இதுல இந்த 10 வந்து இந்த வாரத்துக்குள்ள உங்களுக்கு சும்மா பயன்படுத்தலாம். நான் வாசிச்சு காட்டுறேன். தமிழ்ல இருக்கிறத நீங்க பார்த்து கொள்ளுங்க. சரி, என்ன 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 யான்னு என்ன யான்னு நான் எப்படி பாருங்க. என்ன යන්න කන්න බොන්න ඉන්න කියන්න බලන්න දෙන්න ගන්න කරන්න. என்ன යන්න කන්න බොන්න. சரிதானே? என்ன යන්න කන්න බොන්න, என்ன යන්න කන්න බොන්න. வாங்க போங்க சாப்பிடுங்க குடிங்க. என்ன යන්න කන්න බොන්න. ඉන්න இருங்க. ඉන්න කියන්න කියන්න சொல்லுங்க. බලන්න பாருங்க. බලන්න දෙන්න தாங்க அல்லது கொடுங்க. ගන්න கன்னு சொன்னா எடுங்க. කරන්න பண்ணுங்க. என்னை பொறுத்தவரையில் இந்த 10 வந்து இந்த 10 தான் மிக ரொம்ப பலமான வேர்ட் கமாண்ட்ஸ். எப்பவுமே நாங்க யூஸ் பண்ணக்கூடியது. வாங்க போங்க சாப்பிடுங்க குடிங்க இருங்க. தென்ன கண்ண கரான்னு. இதுல இந்த 10வது ஒருக்கா பாருங்க. 10வது கொஞ்சம் கவனிங்க. மத்தது நீங்க பாடமாகுங்க. இப்போதைக்கு நான் பாடமாக சொன்னா நீங்க பாடமாகி வைங்க. இதெல்லாம் எப்படி விளக்கமாக கதைக்கலாம்னு நான் உங்களுக்கு வார பாடங்களை சொல்லித்தரேன். இன்றைக்கு நான் சொல்லி தரலாம், பட் சொல்லி தந்தா கொஞ்சம் உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கண்டென்ட் கொஞ்சம் வெயிட் ஆயிருக்கும். சரி, என்னது? ஓ, நல்ல கேள்வி. சுந்தர் லவா, கிரேட். அது நான் உங்களுக்கு வாரம். இப்ப ரீஜனல் ஸ்லாங் என்று ஒன்று இருக்கு. ரீஜனல் ஸ்லாங் அதாவது குருநாகல், நான் இருக்கிற குருநாகல்ல
ஆக்கள் கதைக்கும் போது ஒரு சிஸ்டம், ஒரு பேட்டர்ன். காளி மாத்திர பக்கத்துல போனா எங்களுக்கும் புரியாத ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க. கண்டி பக்கத்துக்கு போனா இன்னொரு பேட்டர்ன், அதுக்கப்புறம் புலனர்வு அந்த பக்கத்துக்கு போனா இன்னொரு பேட்டர்ன். அப்படி ஒரே சொல் வித்தியாசமா உச்சரிப்பாங்க. இப்ப நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டிருப்பீங்க, மத்தாக்களும் பார்க்கலாம். எண்ட எண்ட கண்ட பொண்ட கி அண்ட, இதெல்லாம் என்ன? இதேதான் இதேதான் இப்ப நான் சொன்னதே தான். சரி, கடைசியில ட போட்டு கதைக்கிறாங்க. அப்படி ஒரு சில பேர் இருக்காங்க. உண்மை சொன்னா நான் இப்ப இருக்கிற இந்த குருணைகளை இந்த கிராமத்துல இப்படிதான் கதைக்கிறாங்க. எண்ட யண்ட கண்ட பொண்ட இண்ட கியண்ட பலண்ட தெண்ட கண்ட கரண்ட ட. ஒரு பிழையும் இல்லை, நீங்க அது அப்படி பயன்படுத்துங்க. நான் இந்த சிஸ்டம் உங்களுக்கு ஒரு சில காரணத்தினால்தான் நான் இந்த சிஸ்டத்துக்கு வந்தேன். இது சரியான பொலைட். என்னடா நாங்க நிறைய ஃபோரம்ஸ்ல போய் கதைக்க வேண்டி வரும், பெரிய பெரிய ஆக்கள் சந்திக்க வேண்டி வரும். அப்ப எங்களுக்கும் நாங்க கதைக்கிற லாங்குவேஜுக்கும் ஒரு நல்ல ப்ரொஃபைல் இருக்கணும். நான் அப்படி நம்புறேன். என்ன அண்ண என்ன யண்ண கண்ண பொண்ணு அது பெர்ஃபெக்ட், ரொம்ப பொலைட் உச்சரிப்பு. என்ன கேட்கவும் நல்லா இருக்கும். என்ன வாடிவென்ன கண்ண பொண்ணு இன்ன அது வடிவா சொல்லலாம். இந்த ட ட ட ட ட என்று போடுறது கொஞ்சம் கட்டளை விடுற மாதிரி ஹாஷா கேட்கும். அந்த சத்தம் கொஞ்சம் பாரம். போலீஸ் எல்லாம் எங்களை பிடிச்சு அப்படிதான் கதுவேன். வேண்ட காண்ட காண்ட லைசன் காண்ட கியாண்டிக்க நமக்கியாண்ட, அது கொஞ்சம் அந்த அக்களோட கதைக்கும் போது கொஞ்சம் ஹாஷா இருக்கும். இப்போ போலீஸ் அங்கிள் எல்லாம் அவங்க என்ன 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 அண்ணன் கண்ண பொண்ணு அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு படிப்பிக்கிற இந்த பேட்டர்ன் நீங்க எங்க இருந்தாலும் வடிவா பாவிக்கலாம். சரி, சரியான சாஃப்ட் கேட்க நல்லா இருக்கும். அதனால இப்படி படியுங்க. நான் இது இந்த ரெண்டும் மாறி மாறி பாவிக்கிறேன். நான் கொஞ்சம் ஹாஷா கதைக்க வேண்டிய இடத்துல நான் எண்ட வேண்ட அப்படி சொல்றேன். இங்க வா. கொஞ்சம் சாஃப்டா கதைக்க வேண்டியதுல படப்படக்கியன்னு, கொஞ்சம் ஒஃபிஷியலா கதைக்கும் போது அச்சுட்டக்கின்னு அப்படி சொல்லுவோம். அது பொலைட்னஸ். இப்ப நான் இந்த 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 10ல நான் ஃபார்மேட் அதான் பாவிக்கிறேன். அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க, என்னக்கோ என்னக்கோ என்னகோ இல்ல என்னக்கோ. நான் டைப் பண்றேன். என்னக்கோ எண்ணக்கோ கண்ணக்கோ அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. கோ இல்ல கோ கோ. என்னக்கோ எண்ணக்கோ கண்ணக்கோ அது தமிழ்ல சொன்னா வாங்கலன் போங்கலன் சாப்பிடுங்களன் குடியுங்களன். அதுதான் சிங்களத்துல கோ. என்னக்கோ எண்ணக்கோ கியாண்ணக்கோ சொல்லுங்களேன், அதுதான் கோ. சரி, என்னக்கோ கொஞ்சம் அன்பா பாசமா பொலைட்டா, பொலைட்டா கதைக்கும் போது என்னக்கோ போட்டாக்கு என்னக்கோ இங்க வாங்கலன் கொஞ்சம் வாங்கலன் அப்படி சொல்லலாம். சரி, அடுத்த உங்களுக்கு கேள்வி டவுட்ஸ் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் சாட் பாக்ஸ்ல சாட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். அடுத்த கேட்டிருக்காங்க என்னாங் யன்னாங் கியன்னாங் பலன்னாங். அது நான் அந்த இடத்துக்கு வரும்போது சொல்லித்தரேன். அது நான் அல்லது நாம், நான் அல்லது நாம். ஒரு ஆளுக்கு ப்ரொமிஸா சொல்லுவோம் நாங்கள் வாரம் என்று, அல்லது நான் வருவன் என்று. அதுதான் என் நாம். என் நாம் யன், நான் போறன், நான் அப்ப போறன் என்று சொன்னா மை அண்ணா மை அண்ணாம். சரி, ஒரு ப்ரொமிஸ். நான் உங்களுக்கு சொல்றேன், வாட்ட கி அண்ணா கி அண்ணாங் கி அண்ணாங். அதுதான் அந்த ஃபார்மேட் நாங். நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் மங் இன்னாங். சரி, ப்ராமிஸ். இப்ப ஏதாச்சும் காசு வாங்குற நேரம் நான் சொல்றேன்
நான் உங்களுக்கு தாரன் காசு மங்வாட்ட தின்னாங் தின்னாங். அசாம் கேட்டிருக்கிறார் பலமு என்று. என்ன பலமு என்று சொன்னா பார்ப்போம். அது நல்ல வேர்ட், அது நல்லா படிங்க எல்லாரும் படிங்க. இந்த பலம், பலம் 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 என்று சொன்னா பார்ப்போம். எண்ட அண்ட மரியாதை இல்லாத சொல்லா. அப்படி இல்லை, இது மரியாதை சம்பந்தமான விஷயம் இல்லை. சில வேளை மென்மையா கதைக்கிற வேண்டி இடங்கள் இருக்கு. இப்போ ஒரு இன்டர்வியூ, ஒரு மீட்டிங், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் என்ன எண்ணு கண்ணு பொண்ணு அந்த ஃபார்மேட்டுக்கு வர சொல்லி. சும்மா ஆர்டர் பண்ற மாதிரி சொல்றேன்டா கொஞ்சம் ட சவுண்ட் போடலாம், எண்ட யாண்ட. பட் அது உண்மைக்கும் ஒரு வித்தியாசமான உச்சரிப்புகள் மட்டும்தான். உங்களுக்கு எது வசதியா இருக்கோ நீங்க அது பயன்படுத்துங்க. உங்க சுற்றி இருக்கிற ஆட்களுக்கு தெரியும் இது இவர் இப்படித்தான் பழகி இருக்கிறார் என்று அவங்களுக்கு தெரியும். இப்ப நான் குருநாகல் இருந்து வந்ததால நான் வளமையா கதைக்கிறது எண்டை அண்ட கண்ட பொண்ட அந்த லாங்குவேஜ்ல தான் நானும் கதைக்கிறேன். பட் இது நான் கொமனாயன் உங்களுக்கு படிப்பிச்சேன்டா இதுல நீங்க ஓல் ஐலண்ட் எங்கே போனாலும் வடிவா நல்ல பொலைட்டா கதைக்கலாம். படிக்கிறாக்கள் தானே, படிக்கிறாக்களுக்கு இது நல்ல இந்த சிஸ்டம் என்ன. இப்ப இன்னொரு ஆள் கேட்டுக்கிறா எண்ட லூ லூ பாருங்களா, சரியான ஈஸி. சிங்களம் படிக்கிறது ஈஸி. நீங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறக்காம உங்களோட மெமரியில வச்சுக்கணும். என்னலு யன்னலு கண்ணலு பொன்னலு. என்னலு என்று சொன்னா வரட்டாம் வரட்டாம். இதுக்கு லூ போடுங்களன் கடைசியில. என்னலு வரட்டாம், யன்னலு போகட்டாம், கண்ணலு சாப்பிடட்டாம், பொன்னலு குடிக்கட்டாம், இன்னலு கொஞ்சம் இருக்கவாம் இருக்கட்டாம், கியன்னலு சொல்லட்டாம், பலான்னலு பாக்கட்டாம், தென்னலு தரட்டாம், கண்ணலு எடுக்கட்டாம், கரன்னலு செய்யட்டாம். சரி, லூ. நீங்க இதெல்லாம் வச்சு நீங்க சென்டென்சஸ் உருவாக பாருங்க. இப்ப மெஹே என்ன சொல்லலாமே, இங்கே வாங்க, கெதரையான்னு வீட்டை போங்க, கண்ணு பத் கண்ணு பாங்கண்ணு டிப் டிப் கண்ணு பிஸ்கட் கண்ணு. சரி, கண்ணு என்னோட ப்ரொனன்சியேஷன் பாருங்க. சில பேர் இது கண்ணு என்று சொல்லுவாங்க. கண்ணு என்று சொன்னா இந்த இருக்கு எடுங்க, கண்ணு என்று சொன்னா எடுங்க. சரி, கரான் கரான்னு கரான்னு. இந்த கரான்னு தமிழ்ல பண்ணுங்க என்றதுக்கு சமன். என்ன கேள்வி? போவோம் வருவோம் எப்படி சொல்ற? உங்களுக்கு இப்ப முடியுமென்னா ஞாபகம் வச்சுக்கணும், ப்ராப்ளம் இல்லை. நான் ஏன் இது இங்கிலீஷ்ல எழுதினேன்னு உங்களுக்கு இப்ப இனி விளங்கும். இங்கிலீஷ்ல எழுதினா தான் வடிவா ஸ்டடி பண்ணலாம். யான்ன கண்ண இந்த 4 எடுப்போம். பொண்ணு என்ன அண்ண கண்ண பொண்ணு. சரி, இந்த இண்ண இருக்கு தானே, இந்த இண்ண பாட், இதுக்கு பதிலா நீங்க மூ போடுவீங்க. இது சரியா சாப்பிடு இல்ல வரு வோம் என்று சொல்ற மாதிரி, போ வோம் என்று சொல்ற மாதிரி, சாப்பிடு வோம் என்று சொல்ற மாதிரி, குடி போம் என்று சொல்ற மாதிரி. மு 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 என்று சொன்னா எமு யமு கமு பொமு. என்ன செஞ்சனாங்க? அந்த இண்ண என்றதை அழிச்சு மூ போட்டோம். எமு யமு கமு பொமு. இது வருவோம் போவோம் சாப்பிடுவோம் கூப்பிடுவோம் குடிப்போம். சரி, அந்த ஃபார்மேட் தான் எம்மு யமு கமு பொமு. இந்த 4க்கு நீங்க படிச்சீங்களா மிச்ச எல்லாத்துக்கும் நீங்க படிக்கலாம். ஏன்னு சொன்னா சிங்களத்துல ஒரு முக்கியமான
பாயிண்ட் இருக்கு. அது வந்து இப்ப தமிழ்ல வந்து வேர்ப்ஸ் வந்து வேற வேற பேட்டர்ன்ஸ்ல இருக்கு. இப்ப ஸ்ட்ராங் வேர்ப்ஸ் இருக்கு, ஒரு செட் இருக்கு. வீக் வேர்ப்ஸ் என்று ஒன்று இருக்கு தமிழ்ல. சரி, வீக் வேர்ப்ஸ், ஸ்ட்ராங் வேர்ப்ஸ். வீக் வேர்ப்ஸ் வந்து எக்ஸாம்பிள் ஓடு, ஓடு, பாடு, சாப்பிடு, கூப்பிடு, அந்த மாதிரி. போ, வா, ஓகே, எப்படி வரும். ஸ்ட்ராங் வேர்ப்ஸ் வந்து அடி, மடி, சமை, நட, இந்த இந்த ஃபார்மேட்ல போகும். சரி, அப்ப நாங்கள் போவோம், ஓம் என்று சொன்னா ஓடு, ஓம், பாடுவோம், சாப்பிடுவோம் என்று வருவோம், போவோம். பட் ஸ்ட்ராங் வேர்ப்ஸ் வந்து இப்போம் என்று வரும். அடிப்போம், மடிப்போம், சமைப்போம், நடப்போம். சரி, இப்படி வரும். இந்த மாதிரி இப்ப சிங்கள ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க தமிழ் படிப்பிக்கும் போது சரியான கஷ்டம். வேர்ப்ஸ் இப்ப ஸ்ட்ராங் வேர்ப்ஸ், வீக் வேர்ப்ஸ் என்று 2 வகை இருக்கு. இந்த 2 வகைக்கு வித்தியாசமா தான் இந்த மாதிரி எடுப்படும். பட் சிங்களத்துல அப்படி இல்லை. சிங்களத்துல இந்த 4 சொற்கள் நீங்க வடிவா படிச்சீங்கன்னா, 4 வினை சொற்கள் படிச்சீங்கன்னா, மிச்சம் எல்லாம் இந்த சிஸ்டத்துல தான் வரும். இதுல வந்து ஸ்ட்ராங், வீக் அப்படி ஒரு வித்தியாசம் இல்லை. இன்னென்று சொன்னா இது மூ போட்டா, இதுக்கு மூ போட்டா இவர் கேட்கிறார் இன்மூ என்று வருமா என்று. அப்படி வராது தானே. நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த இந்த இன்ன பாட்டை அழிக்க சொல்லி. இன்ன பாட், இன்ன பாட்டு அழிச்சு மூ போட்டா இமு, 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 இமு என்று சொன்னா இருப்போம். சரி, நான் இந்த சிஸ்டம் வந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணி தான் கண்டுபிடிச்சேன். சிங்களம், நீங்க சிங்களத்துல இருக்கிற ஸ்போக்கன் பேட்டர்ன்ஸ் நீங்க வடிவா தெரிஞ்சு கொள்ளலாம் இங்கிலீஷ் லெட்டர்ல எழுதினீங்கள் என்ன. இந்த மாதிரி இப்ப இதுல என்ன செஞ்சிருக்கிறோம் நாங்க இவ்வளத்துல, இந்த விஷயத்துல இன்ன என்றதுக்கு பதிலா மூ போட்டிருக்கோம். சரி, என்ன, யன்ன, கண்ண, பொன்ன, இன்ன என்று சொல்லாம இப்ப மூ போட்டோம். இம்மு, யம்மு, கம்மு, பொம்மு, இமு. சரி, இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் வந்து கரான்ன, கரான்ன. ஃபர்ஸ்டா நீங்க இது சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். கரான்ன என்று சொல்லாதீங்க. கரான்ன, கரான்ன அப்படி ஒரு வேர்ட் இல்ல. க ரன்ன, க ரன்ன. இது வந்து பண்ணுங்க என்றதுக்கு சமன். உங்களுக்கு ஒருவேளை அந்த வினை சொல் தெரியாட்டி, சிங்களத்துல தெரியாது, தெரியாட்டி நீங்க அந்த தமிழ்ல நம்ம பண்ணுங்கள், பண்ணுங்கள் என்று சொல்லுவோமே, அதே மாதிரி நீங்க கரன்ன என்று போட்டுட்டு கதைக்கலாம். கோல் கரன்ன, கோல் பண்ணுங்க. ஒன் கரன்ன, ஓபன் கரன்ன, ड्राइव करන්න, कट करන්න, मैनेज करන්න, प्ले करන්න, लव करන්න, க்ளோஸ் करන්න, எஸ்எம்எஸ். நீங்க வந்து எவ்வளவு வேணும் என்றாலும் கரන්න 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 கரන්න. இங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த இன்ன ஃபார்மேட் வரும். இன்ன 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 இன்ன. அந்த இன்ன வந்து நான் இப்ப அந்த முதல் டைப் பண்ணி காட்டினே உங்களுக்கு. அந்த இதுகளுக்கு செஞ்ச வித்தியாசங்கள் இதுக்கும் செய்யலாம். கோல் கர்ரமு,
on කරමු, open කරමு அல்லது call කරන්නලු, on කරන්නලு அந்த மாதிரி எடுக்கலாம். call ගන්න. ஓகே, ப்ராப்ளம் இல்ல. call ගන්න. சரி? call எடுங்க. அது வந்து பாவனையில பெருசா இல்ல. அப்படி அது பாவனையில வந்து call එකක් ගන්නன்னு தான் சொல்லுவோம். நீங்க கேட்டதால சொல்றேன். ஓ, குட். call கண்ண இல்ல. கண்ணன்னு சொன்னா சாப்பிடுவா. கோல் கண்ணென்று சொல்ல வேண்டாம் யாருக்கும். கோல் கண் என்று சொல்லலாம். அது வந்து கோல் எடுங்க நீங்க மீன் பண்றது. இதுல வந்து யாருக்கு சரி எனக்கு கோல் பண்ணணும் என்று சொன்னா நாங்க கோல் லெக்கா கன் என்று சொல்லுவோம். கோல் ஒன்று எடுங்க அப்படித்தான் சிங்களத்துல சொல்லுவோம். கோல் கன் என்று சொல்றதை விட இந்த ஃபார்மேட்ல தான் வரும். கோல் ஒன்று எடுங்க, கோல் லெக்கா கன், கோல் எக்காக் எக்காக் ஒரு கோல் அல்லது கோல் ஒன்று. எக்காக் என்று சொன்னா ஒன்று, எக்காக் என்று சொன்னா ஒன்று. හරි කෝල් එකක් කෝල් ඔන්ඩු, SMS එකක් SMS ඔන්ඩු, ප්ලෑන් එකක් ප්ලෑන් ඔන්ඩු, டீம் එකක් டீம் ஒன்று அல்லது ஒரு டீம் ஒன்று அல்லது ஒரு. சரி, ஆனா එකක් என்று போட்டோம் என்றா அது வந்து அஹ்ரிணை. சரி, கெனெக் என்று போட்டோம் என்றா நான் அந்த முதலாவது சென்டென்சஸ் சொல்லி தந்தேன். கெனெக் என்று போட்டோம் என்றா உயர்த்தினை, ஒரு ஆள். ஓகே, டீச்சர் கெனெக், டாக்டர் கெனெக், ஒரு ஆள். එකක් என்று சொன்னா ஒன்று, கோல் එකක්, SMS එකක්, பிளான் එකක්, டீம் එකක්, அப்படி புக் එකක්. பட் கெனெக் என்று சொன்னா ஒரு ஆள். டாக்டர் கெனெக், அம்மா கெனெக், லெக்சரர் கெனெக், பிரின்சிபல் கெனெக், அப்படி வரும். கெனெக் கெனெக் என்று சொன்னா ஒரு ஆள். එකක් கோல் என்று வராது. தமிழ்ல ஒன்று என்று சொல்றதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்று வந்து ஒரு கோல் அல்லது கோல் ஒன்று. பட் சிங்களத்துல ஒரு கோல் ஃபார்மேட் இல்ல. கோல் எக்காக், அடுத்தது எக்காக் கெனெக். இதெல்லாம் இப்ப கோல் එකක් ගන්න, SMS එකක් කරන්න, නැත්නම් SMS එකක් දාන්න, போடுங்க. ஓகே, சும்மா கதைக்கலாம். நாங்க கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சா கதைக்கலாம். SMS එකක් දාන්න, புக் එකක් ගන්න, அப்படி சொல்லலாம். டீச்சர் කෙනෙක්, මම මං டீச்சர் කෙනෙක්. நான் டீச்சர் එකෙක් என்று சொல்லாதீங்க. நான் டீச்சர் එකෙක් என்று சொல்ல இயலாது. එකෙක් என்று சொன்னா அப்படி சொல்ல மாட்டோம். කෙනෙක්, ஒரு ஆள்னு சொன்னா කෙනෙක්. ஓகே, மன் டீச்சர் කෙනෙක්, மன் டாக்டர் කෙනෙක්. மங் மட்டும் இல்ல, එයා එයා අම්මා කෙනෙක්, அவ அம்மா ஒரு ஆள். மகே மல்லி லெக்சர் කෙනෙක්. பாருங்களேன், இப்ப மகேன்றது தெரியுமே. நாங்க 8 சென்டென்சஸ் படிச்சு தானே வந்திருக்கோம். மகே மல்லி லெக்சர் කෙනෙක්. முதல் சொன்னார் මං වැඩ කරන්නේ ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு. இப்ப உங்களுக்கு சொல்லலாம் එයා වැඩ කරන්නේ கேம்பஸ் එකේ. பாத்தீங்களா,
அதுதான் ஒரு சென்டென்ஸ் படிக்கிறதுல எங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ். ஒரு சென்டென்ஸ் என்று சொன்னா அது ஒரு மாடல். அந்த மாடல் வச்சு நீங்க 1000 சென்டென்சஸ் உருவாகலாம். இதோட அப்பே கம என்று சொல்லுனாங்க, அப்பே கம குருநாயகல் அப்படின்னா அப்பே அப்பா பிரின்சிபல் කෙනෙක්, අපේ තාත්තා. එයා වැඩ කරන්නේ කොකුවිල් හින්දු காலேஜ் එකේ. பாத்தீங்களா, நாங்க ஜஸ்ட் வெறும் 8 சென்டென்சஸ் படிச்சு அதை எவ்வளவுக்கு பயன்படுத்தலாம். මගේ මල්ලි ලෙක්චර් කෙනෙක්, එයා වැඩ කරන්නේ කැම්පස් එකේ. මගේ අපේ තාත්තා අප්පා ප්‍රින්සිපල් කෙනෙක්, එයා වැඩ කරන්නේ කොකුවිල් හින්දු කොලේජ් එකේ. එකේ කෙනෙක් එකක් அந்த மாதிரி வேர்ட்ஸ். எக்கேன்னு சொன்னா என்ன தமிழ்ல ல சொன்ன உங்களுக்கு, கேம்பஸ்ல ல என்ன பிரின்சிபல் කෙනෙක් ஒரு ஆள், பிரின்சிபல் කෙනෙක්, கோல் එකක් ஒண்டு. இங்கிலீஷ்ல இருக்கிற டேர்ம்ஸ் சிங்களத்துக்கு வடிவா எடுக்கலாம். ஓகே, அதே மாதிரி பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தது வந்து பண்ணுங்க. கோல் பண்ணுங்க, ஒன் பண்ணுங்க, කරන්න, கோல் කරන්න, ஒன் කරන්න, ஓபன் කරන්න, டிரைவ் කරන්න, கட் කරන්න அப்படி வரும். ஆனா உண்டு சில இடங்கள்ல தமிழ்ல நாங்க பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்றதுகளுக்கு சிங்களத்துல வராது. இப்ப மீட் பண்ணுங்க என்று சொல்லுவோம் தமிழ்ல, பட் மீட் කරන්න என்று சொல்ல மாட்டோம். ஹம்பென்ன என்றுதான் சொல்லுவோம், ஹம்பென்ன. திங்க் பண்ணுங்க என்று சொல்லுவாங்க, எனக்கே சொல்லிருக்காங்க சில பேர். ஆனா சிங்களத்துல திங்க் කරන්න என்று சொல்ல மாட்டோம், හිතන්න 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 හිතන්න. குக் பண்ணுங்க என்று தமிழ்ல சொல்லுவோம் சில வேளை, கொஞ்சம் பொஷ் ஆனது, கொஞ்சம் பொஷ் ஆனாக்கள் சொல்லுவாங்க குக் பண்ணுங்க என்று. ஆனா சிங்களத்துல குக் කරන්න என்று சொல்ல மாட்டோம், அது உயான்னு உயான்னு உயான்னு. அதே மாதிரி சில வேளை லேர்ன் பண்ணுங்கள் என்று சொல்லலாம் தமிழ்ல என்று சொல்லலாது. இதுக்கு வந்து யார் ஒரு பெரிய ஒரு ஐயாரால் வந்து சொன்னார், இது வந்து பண்ணி தமிழ் என்று சொன்னார். பண்ணு என்று சொல்றதால லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் කරන්න என்று சிங்களத்துல சொல்ல மாட்டோம், இගෙන ගන්න. இப்ப அடுத்த கிளாஸ்ல நாங்க கூட அடுத்த லெக்சர் வந்து அடிப்படை பேச்சு சிங்கள வேர்பல் கமாண்ட்ஸ்ல நாங்க டீப்பா வேர்பல் கமாண்ட்ஸ் அடுத்த லெக்சர்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு மெசேஜ் சொல்றேன், சில பேர் என்ன தெரிஞ்சு வந்திருக்கீங்க, சில பேர் என்ன தெரியாம வந்துட்டீங்க. ஏதோ உங்களுக்கு சில பேர் என்ன நம்பி பேமெண்ட் பண்ணிருக்கீங்க. சரி, அப்ப எனக்கு ஒரு கடமை இருக்கு, என்னோட மேக்சிமத்தில் உங்களுக்கு நாலேஜ் கொடுக்கறதுக்கு. நீங்களும் மேக்சிமம் என்னை பயன்படுத்துங்க. இந்த 3 மாசம் காலத்துக்குள்ள மேக்சிமலி என்னோட சப்போர்ட் வாங்க பாருங்க. அதே நேரம் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபீட்பேக் எனக்கு தேவை. உங்களோட ஃபீட்பேக் பொறுத்தவரையில் தான் இந்த கிளாஸ் அங்கால கண்டினியூ பண்ணுவேன். அதே மாதிரி இப்ப இந்த குரூப்ல இன்னும் ஒரு 20 பேர், 25 பேர், 30 பேர் என்றாலும் சேர்க்கலாம். தேவையான ஆட்களுக்கு நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு வேணுமென்னா நான் இன்னொரு நாள் எடுத்து இந்த முதலாவது லெக்சர் இது செய்து கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நல்ல உதவியா இருக்கும், ரெக்கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஒருவேளை என்னோட பேட்டர்ன் பிடிக்காத, இல்லை உங்களோட சிஸ்டம் எனக்கு சரியில்லை, நான் வேறொரு சிஸ்டம் ஃபாலோ பண்றேன் என்று சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு கோபமும் இல்லை. அப்படி சில சிஸ்டங்கள் சில பேருக்கு சரி வராமல் இருக்கலாம். டக்கென்று நான் நீங்க கட்டிய காசு நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவேன், அந்த கேரண்ட் என்கிட்ட இருக்கு. காமன் ஃப்ரேசஸ், காமன் வேர்ட்ஸ்
நல்ல சுவாரஸ்யமான சில வசனங்கள் இருந்தா சிங்களத்துல பல மொழிகள் அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. அதே நேரம் ஏதோ ஒரு பழக்கம் தேடுங்க. டிவி பாக்குறதா, டிராமா பாக்குறதா, ரேடியோ கேட்கிறதா, ஒரு ஆளோட கதைக்கிறதா, சேட் பண்றதா என்று நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. சரி, ஓகே. பர்சனலி சேட் பண்ணலாம் யாரு. நான் இப்போதைக்கு நான் குரூப் சேட் திறக்க மாட்டேன். உங்க டவுட்ஸ் அனைத்து டவுட்ஸ்களுக்கு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்றேன். ஓகே, அப்படின்னா මං என்ன අපි ලබන සිකුරාදා අපි ආය හම්බෙමු. එහෙනම් போயிட்டு வாரன். சுபராத்திரியா. சரி.